அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்தில 9வது பாட அழகான பின்னங்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். இப்ப சென்ற வகுப்புல நாங்கள் படித்த விஷயங்களை ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்பை தொடர முடியும். இப்ப நாங்கள் நேற்றைக்கு பின்னங்கள் என்ன படிச்ச நாங்கள் பின்னம் அப்படி என்றா என்ன, அதோட இந்த பின்னத்தினுடைய வகைகளாக முறைமை பின்னம் அப்படி என்றா என்ன, அலகு பின்னம் என்றா என்ன, அதோட சமவெளி பின்னம் அப்படி என்றா என்னென்று நாங்கள் நேற்றைக்கு வகுப்புல படிச்ச நாங்கள். பின்னம் அப்படி என்றா அப்படி இருக்கும், ஒரு முழு உருவை சமனான பகுதிகளாக பிரிக்கும் பொழுது, ஒரு முழு உருவை 4 சமனான பகுதிகளாக நாங்கள் பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுல ஒன்றை நிழற்றும் பொழுது இந்த நிழற்றப்பட்ட பகுதியை முழு உருவின் பின்னமாக என்னென்றும் இந்த உருவானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு பகுதியை நிழற்றி இருக்கிறோம். ஆகவே இந்த உருவை பின்னமாக, நிழற்றிய பகுதியை முழு உருவின் பின்னமாக 4ல் 1 என நாங்கள் எழுதலாம். அடுத்ததாக முறைமை பின்னம் என்றால் ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்களை முறைமை பின்னங்கள் என்கிறோம். அடுத்ததாக அலகு பின்னம் அப்படி என்றால் என்ன, ஒரு பின்னத்தின் பகுதி எண் எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். பகுதி எண் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தொகுதியில் இருக்கக்கூடிய எண் ஒன்றாக இருக்க வேணும். தொகுதி எண் ஒன்றாக அமைந்த பின்னங்களை நாங்கள் அலகு பின்னங்கள் என்கிறோம். அடுத்ததாக இறுதியாக சமவெளி பின்னம் அப்படி என்றால் என்னென்று பார்த்துனாங்க. அதாவது 2 பின்னங்களை நீங்கள் நிலத்தி காட்டும் பொழுது, 2 பின்னங்களை உருவில காட்டும் பொழுது அந்த 2 உருவிலையும் நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு சமனாக இருக்கிற மாதிரியான பின்னங்கள் அல்லது சமனாக இருக்கிற பின்னங்களைத்தான் சமவெளி பின்னங்கள் என்று சொன்னாங்க. இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த சமவெளி பின்னங்கள், இறுதியாக நாங்கள் சமவெளி பின்னங்கள் அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக சமவெளி பின்னங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, ஒரு பின்னத்திற்கு சமவெளி பின்னத்தை நாங்கள் எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக பார்க்க போறோம். பாருங்க, உதாரணமாக 3ல் 2 என்கிற ஒரு பின்னத்தை எடுத்திருக்கிறோம். இந்த பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் எழுதுக. இந்த பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் காண்க என்ற நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண வேணும். அப்படி என்றால் அந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்க வேணும். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால, ஒன்று தவிர்ந்த ஒரே எண்ணால பெருக்கும் பொழுது சமவெளி பின்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் 4 என்கிற ஒரே எண்ணால பெருக்குவோம். பெருக்கும் பொழுது 2ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்டா 8, தொகுதியில 8 எழுதுறோம். 3ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்டா 12. பகுதியில நாங்கள் 12 எழுதுறோம். ஆகவே 3ல் 2 என்கிற பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் எழுதியிருக்கிறோம். 12ல் 8. எவ்வாறு நாங்கள் இந்த சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொண்டோம், அந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அந்த பின்னத்திற்கு சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பின்னம் ஒன்றின் பகுதி எண் 2ஐயும் ஒரே எண்ணால் பெருக்கி சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம்.
சமவெளி பின்னங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்றது? பின்னம் ஒன்றின் சமவெளி பின்னங்கள் என்று போட்டுட்டு இந்த நோட்ஸை நீங்கள் எழுதலாம். பின்னம் ஒன்றின் தொகுதி எண் பகுதி எண் இரண்டையும் ஒரே எண்ணால் பெருக்கி சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே எண்ணால் பெருக்கி சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். பின்னம் ஒன்றின் தொகுதி எண் பகுதி எண் இரண்டையும் ஒரே எண்ணால் பெருக்கி சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதற்கு நாங்கள் இதுக்கு கீழே ஒரு கேள்வி எழுதுவோம். 7 இல் 2 என்ற பின்னத்திற்கு 2 சமவெளி பின்னங்களை எழுதுக. ஒரு கேள்வி செய்வோம். 7 இல் 2 என்ற பின்னத்திற்கு 2 சமவெளி பின்னங்களை எழுதுக. கேள்வியும் நீங்கள் எழுதலாம். ஏழில் 2 என்ற பின்னத்திற்கு 2 சமவெளி பின்னங்களை எழுதுவோம். சமவெளி பின்னங்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது? ஒரு பின்னத்தினுடைய பின்னம் ஒன்றின் தொகுதி எண் பகுதி எண் இரண்டையும் ஒரே எண்ணால் பெருக்கி சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த 7 இல் 2 இந்த பின்னத்தை நாங்கள் ஒரே எண்ணால பெருக்க போறோம். ஒரே எண்ணால பெருக்கும் பொழுது ஒன்று தவிர்ந்த வேறொரு எண்ணால பெருக்குவோம். 2ஆல பெருக்கலாம், 3ஆல பெருக்கலாம், 4ஆல பெருக்கலாம், எந்த எண்ணாலையும் பெருக்கலாம். ஆகவே நாங்கள் 2ஆல பெருக்குவோம் அல்லது 3ஆல பெருக்குவோம். 3ஆல பெருக்கும் பொழுது 2ஐயும் 3ஐயும் பெருக்குவோம் 6, கீழே 7ஐயும் 3ஐயும் பெருக்குங்கோ 21. ஒரு சமவெளி பின்னம் நாங்கள் எழுதிட்டோம். 7 இல் 2 3 என்கிற ஒரே எண்ணால் இந்த பின்னத்தினுடைய பகுதியையும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கி சமவெளி பின்னம் ஒரு சமவெளி பின்னத்தை எழுதிட்டோம். 2 சமவெளி பின்னங்கள் எழுத சொல்லி இருக்குது. ஆகவே நாங்கள் இன்னொரு சமவெளி பின்னத்தை காணுவோம். ஆகவே என்ன செய்ய வேணும்? 3 தவிர்ந்த இன்னும் ஒரு எண்ணால பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கி சமவெளி பின்னம் காண முடியும். ஆகவே நாங்கள் இங்கே 5ஆல பெருக்குவோம். 5 என்கிற எண்ணால இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கிறோம். 2 தர 5 10, 10 மேல எழுத வேணும். 7 தர 5 35, 35 கீழே எழுத வேணும். ஆகவே நாங்கள் 2 சமவெளி பின்னங்களை கண்டிருக்கிறோம். 7 இல் 2 என்கிற பின்னத்திற்கு 2 சமவெளி பின்னங்களை எழுதியிருக்கிறோம். 21 இல் 6, 35 இல் 10. இதே போல நீங்கள் காணலாம். வேற சமவெளி பின்னங்களை காணலாம். வேற எண்ணால பெருக்கி சமவெளி பின்னங்களை காண முடியும். நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக சமவெளி பின்னத்தை காண்றதுக்கு இன்னொரு முறை நாங்கள் பயன்படுத்த போறோம். பாருங்கோ,
பின்னம் ஒன்றின் தொகுதியன் பகுதியன் இரண்டையும் மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால், இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். பின்னம் ஒன்றின் பகுதியன் தொகுதியன் இரண்டையும், பின்னம் ஒன்றின் தொகுதியன் பகுதியன் இரண்டுமே மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால், இரண்டுமே மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால், மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால் தரப்பட்டுள்ள பின்னங்களை வகுத்து சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். வகுத்து சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இன்னும் ஒரு முறையில சமவெளி பின்னங்களை காண முடியும். பின்னம் ஒன்றின் தொகுதியன் பகுதியன் இரண்டுமே மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால். உதாரணமாக ஒரு பின்னத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 15 10 ஒரு பின்னம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண போறோம். இன்னொரு முறையில வகுத்து காண போறோம். வகுத்து சமவெளி பின்னம் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? பின்னம் ஒன்றின் தொகுதியன் பகுதியன் இரண்டுமே மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால் தரப்பட்டுள்ள பின்னங்களை வகுத்து சமவெளி பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் தொகுதியன் பகுதியன் ரெண்டுமே மீதியின்றி வகுபடும் எண் ஒன்றினால், ரெண்டுமே வகுக்கக்கூடிய ஒரு எண்ணால நாங்கள் வகுத்து சமவெளி பின்னம் காண முடியும். அப்ப பாருங்க, 10ஐயும் 15ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு எண் நாங்கள் காணுவோம். 10ஐயும் 15ஐயும் வகுக்கக்கூடிய எண் என்ன? 10 ஒரு இரட்டை எண், 15 ஒரு ஒற்றை எண். ஆகவே 2ஆல வகுபடாது. 3ஆல 2ஆல 10 வகுபடும், 15 வகுபடாது. 3ஆல 15 மீதியின்றி வகுபடும், ஆனால் 10 வகுபடாது. 4ஆல இந்த இரண்டு எண்களுமே வகுபடாது. அடுத்ததாக 5 பார்க்கிறோம். 5ஆல இந்த இரண்டு எண்களுமே மீதியின்றி வகுபடும். 10 நாங்கள் 10 5ஆல மீதியின்றி வகுக்க முடியும். அதே போல 15ஐயும் 5ஆல மீதியின்றி வகுக்க முடியும். ஆகவே 10 15 ஆகிய இரண்டு எண்களுமே மீதியின்றி வகுக்கக்கூடிய ஒரு எண்ணை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். 10ஆலையும் ஒரு எண்ணை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். அந்த எண் 10ஆலையும் வகுபட வேணும், 15ஆலையும் வகுபட வேணும். 10ஆலையும் 15ஆலையும் வகுபடக்கூடிய ஒரு எண் என்னவாக இருக்கும்? 5. அந்த எண்ணால் தரப்பட்டுள்ள பின்னத்தை நாங்கள் வகுக்க போறோம். முதலாவது தொகுதி எண்ணையும் வகுப்போம். 10 5ஆல வகுத்தனீங்கன்னா 2. அடுத்ததாக பகுதி எண்ணால வகுப்போம். 15 5ஆல வகுத்தனீங்கன்னா 3. ஆகவே நாங்கள் இப்ப என்ன செய்திருக்கிறோம்? 15ல் 10 என்கிற பின்னத்துக்கு ஒரு சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 3ல் 2 ஆகும். ரெண்டு பின்னங்களும் சமனான பின்னங்கள். நீங்கள் நிலத்தி பார்க்கும்போது சமனாக இருக்கும். இந்த ரெண்டு பின்னங்களை உருவ வரைஞ்சு இந்த பின்னங்களை நிலத்தி காட்டும் பொழுது இந்த ரெண்டு பின்னங்களும் சமனாக இருக்கும். அதுதான் சமவெளி பின்னங்கள். அப்ப நாங்கள் இந்த பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். என்ன மாதிரி செய்திருக்கிறோம்?
இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய ஒரு எண்ணை தெரிவு செய்து அந்த எண்ணால இந்த பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது நாங்கள் ஒரு சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. அதைத்தான் இங்கு எழுதியிருக்கிறோம். அதே போல நாங்கள் இன்னொரு கேள்வி செய்யலாம். முதலாவது கேள்வியா எழுதி கொள்ளுங்கோ. இரண்டாவதாக ஒரு பின்னத்திற்கு சமவெளி பின்னம் காண்றோம். 16 8 16 8. இப்ப பாருங்கோ, 16 8க்கு நாங்கள் ஒரு சமவெளி பின்னத்தை காணுவோம். அப்ப 16ஐயும் 8ஐயும் வகுக்கக்கூடிய எண்களை தெரிவு செய்வோம். 8ஐயும் 16ஐயும் 2ஆல வகுக்கலாம். நாங்கள் 8ஐயும் 16ஐயும் 4ஆல வகுக்கலாம். 8ஐயும் 16ஐயும் 8ஆல வகுக்கலாம். 3 எண்கள் வகுக்கும். 8ஐயும் 16ஐயும் 2 4 8 ஆகிய 3 எண்களுமே வகுக்கும். நாங்கள் ஏதாவது ஒரு எண்ணால வகுத்து சமவெளி பின்னத்தை காண முடியும். நாங்கள் என்ன செய்யறோம்? 8ஆல வகுப்போம், 4ஆல வகுப்போம். இந்த பின்னத்தை 2 எண்களுமே 4ஆல மீனின்றி வகுப்பட வேணும். அப்படியான ஒரு எண்ணை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். 8 4ஆல வகுக்கும் பொழுது 2, 8 4ஆல வகுப்போம். தொகுதி எண்ணால வகுப்போம் 2. பகுதி எண்ணால வகுப்போம் 16 4ஆல வகுத்தனீங்கண்டா 4. ஆகவே 4 2. 8 16 8 இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 4 2 ஆகும். அதே போல நீங்கள் இந்த பின்னத்தை 2ஆல வகுத்தும் சமவெளி பின்னத்தை காணலாம். இந்த பின்னத்தை நீங்கள் 8ஆல வகுத்தும் தொகுதி எண்ணை 8ஆல வகுத்தும் சமவெளி பின்னத்தை காண முடியும். ஆகவே இரண்டாவது முறையாக பின்னம் ஒன்றின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் மீதியின்றி வகுபடக்கூடிய ஒரு எண்ணால வகுத்து தரப்பட்ட பின்னங்களுக்கு நாங்கள் சமவெளி பின்னங்களை கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பின்னங்களினுடைய வகைகளாக முறைமை பின்னம், அலகு பின்னம், சமவெளி பின்னம் ஆகிய 3 பின்னங்களையும் பார்த்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக இனி நாங்கள் பின்னங்களை ஒப்பிடுறது, 2 பின்னங்களை ஒப்பிடுவது தொடர்பாக படிக்க போறோம். இப்போ உதாரணமாக 2 1, அதே நேரம் 3 1, 2 பின்னங்களை எடுத்திருக்கிறோம். 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பீடு செய்ய வேணும். ஒப்பிடுறது அப்படி என்றால் இந்த 2 பின்னங்கள்லையும் எந்த பின்னம் பெரியதாக இருக்கும், எந்த பின்னம் சிறியதாக இருக்கும், 2 பின்னங்களும் சமனாக இருக்குமா? சமனாக இருந்தால் சமவெளி பின்னங்கள். தரப்பட்ட 2 பின்னங்கள்ல பெரியதை காண்றது, தரப்பட்ட 2 பின்னங்கள்ல சிறிய பின்னத்தை காண்றது, அல்ல சிறிய பின்னத்துக்கு வட்டம் விடுறது, அப்படியான ஒப்பிடுறது, பின்னங்களை ஒப்பிடுவது தொடர்பான கேள்விகளை செய்ய போறோம். பின்னங்களை ஒப்பிடுதல். பின்னங்களை ஒப்பிடுதல்ல முதலாவதாக நாங்கள் தொகுதி எண் 1ஆக அமைந்த பின்னங்களை ஒப்பிட போறோம். தொகுதி எண்
ஒன்றாக அமைந்த பின்னங்கள். அமைந்த பின்னங்களை ஒப்பிடுதல். இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். தொகுதி எண் ஒன்றாக அமைந்த பின்னங்களை ஒப்பிட போறோம். அதற்காக நாங்கள் 2 பின்னங்களை எடுத்துக்கொள்றோம். பாருங்க, நாங்கள் 3ல் 1, அதே மாதிரி 7ல் 1, இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட போறோம். 3ல் 1ஐயும் 7ல் 1ஐயும் நாங்கள் ஒப்பிட போறோம். ஒப்பிடுவதற்காக 2 பின்னங்களை எடுத்திருக்கிறோம். 2 பின்னங்களினுடைய தொகுதி எண் எப்படி இருக்குது? ஒன்றாக இருக்குது. பாருங்க, 3ல் 1, 7ல் 1. அப்ப இந்த 2 பின்னங்களுக்குமே என்ன பெயர் சொல்லலாம்? 2மே அலகு பின்னங்கள். தொகுதி எண் ஒன்றாக அமைந்திருக்கும் பின்னங்களுக்கு பெயர் அலகு பின்னங்கள். நாங்கள் இங்கேயும் 2 அலகு பின்னங்களை ஒப்பிடுறோம், அல்லது தொகுதி எண் ஒன்றாக இருக்கிற மாதிரியான பின்னங்களை ஒப்பிடுறோம். அதற்காக முதலாவது 3ல் 1. இந்த 3ல் 1 நாங்கள் 3ல் 1 உருவில காட்ட போறோம். உருவில காட்டுறதுக்கு நாங்கள் தரப்பட்ட 2 பின்னங்களுக்குமே ஒரே மாதிரி ஒரே அளவான உருவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். 3ல் 1ஐயும் உருவாக கீறி காட்ட போறோம். 7ல் 1ஐயும் உருவாக கீறி காட்ட போறோம். உருவாக கீறி காட்டுறதுக்காக நாங்கள் 2 பின்னங்களை ஒரே அளவான பின்னங்களாக எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்படி உருவில தந்தால் பின்னமாக எழுதுறதுக்கு, அதே போல பின்னமாக தந்தால் உருவாக வரைந்து காட்ட எங்களுக்கு தெரியும். 3ல் 1ஐயும் 7ல் 1ஐயும் ஒப்பிடுவதற்காக நாங்கள் 2 ஒரே அளவான உருக்களை எடுத்துக்கொண்டு 3ல் 1 இங்க காட்ட போறோம். இந்த உருவில 7ல் 1 காட்ட போறோம். இப்ப 3ல் 1 என்ற பின்னத்தை உருவாக வரைந்து காட்ட வேணும் என்றால் நாங்கள் இந்த உருவை எத்தனை சமனான பகுதிகளாக பிரிக்க வேணும்? பகுதி என்ன பாருங்க, 3 இருக்கு. ஆகவே நாங்கள் 3 சமனான பகுதிகளாக பிரிக்க வேணும். தரப்பட்ட இந்த உருவை 3 சமனான பகுதிகளாக பிரிப்போம். 3 சமனான பகுதிகளாக பிரிப்போம். அடுத்தது பாருங்க, இந்த பின்னத்தை நாங்கள் 7ல் 1 என்கிற பின்னத்தை உருவாக வரைந்து காட்டுறதுக்கு நாங்கள் தரப்பட்ட உருவை எத்தனை சமனான பகுதிகளாக பிரிச்சு காட்ட வேணும்? 7 சமனான பகுதிகளாக பிரிச்சு காட்ட வேணும். பகுதி எண் 7 இருக்குது. ஆகவே நாங்கள் 7 சமனான பகுதிகளாக பிரிச்சு காட்ட 7 1 2 3 4 1 2 3 4 5 6 7. நாங்கள் ஒரே அளவான உருவை எடுத்திருக்கிறோம். உருவாக தரப்பட்ட பின்னங்களை உருவாக வரைந்து காட்டுவதற்காக 3ல் 1. ஆகவே நாங்கள் 3 சமனான பகுதிகளாக பிரிச்சுட்டு 3ல் 1 நாங்கள் எத்தனை நிலத்தி காட்ட வேணும்? 3ல் ஒரு பகுதியை நிலத்தி காட்ட வேணும். 3ல் ஒரு பகுதி தான் 3ல் 1. உருவானது 3 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி நிலத்தப்பட்டிருக்குது. ஆகவே பின்னமாக நாங்கள் என்ன எழுதுவோம்? 3ல் 1. 3ல் 1 நாங்கள் உருவாக வரைந்து காட்டியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கோ, 7ல் 1. அப்ப 7 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுல நாங்கள் ஒரு பகுதியை நிலத்தி காட்ட வேணும்.
ஒரு பகுதியை நிலட்டி காட்டியிருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இரண்டு பின்னங்களையும் எந்த பின்னம் பெரியதாக இருக்கும் அல்லது எந்த பின்னம் சிறியதாக இருக்கும்? பெரியது சிறியது என்று நாங்கள் பார்க்கும்போது எதை கவனிக்க வேணும்? நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவை கவனிக்க வேணும். இப்ப இந்த பின்னத்தையும் அவதானிக்கிறோம், முதலாவது பின்னத்தையும் அவதானிக்கிறோம், இரண்டாவது பின்னத்தையும் அவதானிக்கிறோம். எந்த பின்னத்துல நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு குறைவாக இருக்குது, எங்க அதிகமாக இருக்குது? இங்க குறைவாக காணப்படுது நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு. ரெண்டுமே ஒரே அளவான உருக்கள். ஆனால் இங்க 7ல் 1, இங்க 3, இங்க 7ஆ பிரிச்சு 1 நிலட்டி இருக்கிறோம், இங்க 3ஆ பிரிச்சு 1 நிலட்டி இருக்கிறோம். இந்த ரெண்டு பின்னங்கள்லையும் எங்க நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு குறைவாக இருக்குது, எங்க அதிகமாக இருக்குது? இரண்டாவது பின்னத்துல குறைவாக இருக்குது, முதலாவது பின்னத்துல நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த பின்னம் பெரியதாக இருக்கும். முதலாவது பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும், இரண்டாவது பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும். முதலாவது பின்னம் 3ல் 1 பெரிய பின்னமாக இருக்கும், 7ல் 1 3ல் 1 விட சிறிய பின்னமாக இருக்கும். ஆகவே நாங்கள் சமநிலை குறியீடுகள் படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் மட்டந்தட்டல் பாடத்துல எண்கோட்டுல படிச்சிருக்கிறோம் சமநிலை குறியீடுகள். 3ல் 1 7ல் 1 ரெண்டையும் நாங்கள் ஒப்பிடுகிறோம். ஒப்பிடும் பொழுது 3ல் 1 இந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்குது. ஆகவே நாங்கள் சமநிலை குறியீட என்ன மாதிரி இடுவோம்? இவ்வாறு இட வேண்டும். 3ல் 1 3ல் 1 என்கிற பின்னமானது 7ல் 1 என்கிற பின்னத்தை விட பெரிய பின்னமாகும். அல்லது இப்படி 7ல் 1 முன்னுக்கு எழுத வேணும் என்றா அப்படி எழுதி காட்டுவீங்க. 7ல் 1 என்கிற பின்னமானது 3ல் 1 என்கிற பின்னத்தை விட சிறிய பின்னமாகும். 7ல் 1 இந்த பின்னமானது 3ல் 1 விட சிறியது. 3ல் 1 என்கிற பின்னமானது 7ல் 1 விட பெரியது. இப்படியும் காட்டலாம், இப்படியும் காட்டலாம். ஆகவே நாங்கள் தொகுதி எண் 1 இருக்கிற மாதிரியான 2 அலகு பின்னங்களை எடுத்திருக்கிறோம். எடுத்து அவற்றை உருவாக வரைந்து காட்டி எந்த பின்னம் பெரியதாக இருக்கும், எந்த பின்னம் சிறியதாக இருக்கும் என்று நாங்கள் ஒப்பீடு செய்திருக்கிறோம், ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறோம். 3ல் 1 என்கிற பின்னமானது 7ல் 1 என்கிற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், அப்ப நாங்கள் கேள்வி நாங்கள் இதுக்கு ஷோர்ட்டா ஒரு முறை இருக்குது. இந்த பின்னங்களை தொகுதி எண் 1 அமைந்த பின்னங்களை ஒப்பீடு செய்யறதுக்கு ஷோர்ட்டா ஒரு முறை இருக்குது. என்னண்டா, தொகுதி எண்கள் 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றினுடைய தொகுதி எண்கள் 1 இருந்தால் அல்லது தொகுதி எண் 1 இருக்கிற மாதிரியான 2 பின்னங்களை நாங்கள் ஒப்பிடும் பொழுது அவற்றில் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும், பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் சிறியதாக இருக்கும். இதை நாங்கள் எழுதுவோம். பாருங்கோ என்ன சொல்றோம்? சமனான தொகுதி எண்களை கொண்ட 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது, ஒன்றுக்கு மட்டும் இல்ல, நாங்கள் 2ஐயும் பார்க்கலாம். இதே மாதிரி சமனான தொகுதி எண்ணை கொண்ட 2 பின்னங்களை நாங்கள் ஒப்பிடும் பொழுது இதை பார்த்துட்டோம். தொகுதி எண் 1 இருக்கிற மாதிரியான பின்னத்தை பார்த்துட்டோம். அதே போல நாங்கள் இன்னும் 2 பின்னங்களை எடுப்போம். 3ல் 2ஐயும் எடுப்போம், 5ல் 2ஐயும் எடுப்போம். 3ல் 2 என்றால் ஒரு உருவை 3 சமனான பகுதிகளாக பிரிப்போம். 3 சமனான பகுதிகளாக பிரித்து நாங்கள் 2 பகுதிகளை நிலத்தி காட்டுவோம். 5ல் 2 என்ன செய்வோம்? 5 சமனான பகுதிகளாக பிரிப்போம். 1
2, 3, 4. 5 சமனான பகுதிகளை 5 சமனான பகுதிகளாக பிரிச்சுட்டு அவற்றில 2 நிலத்தை காட்டுறோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த பின்னம் பெரியதாக இருக்கும். 3ல் 2 இந்த பின்னமானது நிலத்தப்பட்ட பகுதியினுடைய அளவை அவதானியுங்கோ. முதலாவது இருக்கிற பின்னம் 3ல் 2 என்கிற பின்னமானது 5ல் 2 விட பெரியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த கேள்வி 3ல் 1ஐயும் 7ல் 1ஐயும் ஒப்பிட்டு பார்த்த நாங்கள் 2 பின்னங்களையும் 3ல் 1 பெரிய பின்னமாக இருக்குது. இப்ப 3ல் 2ஐயும் 5ல் 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். 3ல் 2 பெரியதாக இருக்குது. அப்ப நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி கீறி கீறி பார்க்க தேவையில்லை, உருவ வரைந்து பார்க்க தேவையில்லை. சமனான தொகுதி எண்களை கொண்ட 2 பின்னங்களை ஒப்பிடும் போது, அதாவது 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றினுடைய தொகுதி எண் சமனாக இருந்தால் அந்த 2 பின்னங்களையும் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். இங்கே பாருங்கோ, சமனான தொகுதி எண்களை உடைய 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றில் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதை எழுதி கொள்ளுவோம். அதன்படி நாங்கள் பின்னங்களை ஒப்பீடு செய்ய முடியும். சமனான பெருமானங்களை உடைய, இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். சமனான பெருமானங்களை உடைய தொகுதி எண்களை இப்படி எழுதலாம். சமனான தொகுதி எண்களை கொண்ட பின்னங்களை ஒப்பிடும் பொழுது கொண்ட 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது ஒப்பிடும் பொழுது அவற்றுள் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்றதை விட பெரியதாக இருக்கும். மற்றதை விட பெரியதாக இருக்கும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். சமனான தொகுதி எண்களை கொண்ட 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றுள் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும். மற்றதை விட சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இந்த 2 கேள்வியிலையும் அவதானியவோ தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. பகுதி எண்களை அவதானிப்போம். அவற்றில் பகுதி எண்கள்ல சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும். இங்கேயும் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 3ல் 1 மற்றதை விட பெரியதாக இருக்கும்.
அப்ப நாங்கள் இதுக்கு ஏற்ற இப்படி வார மாதிரி 2 கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி 2 பின்னங்களையும் ஒப்பிடுவோம். 7 3 9 3. இரண்டாவது 9 4 15 4. மூன்றாவது 3 1 10 1. நான்காவது 14 3 17 5 7 5. நாங்கள் இந்த 4 கேள்விகளையும் செய்வோம். இந்த 4 பின்னங்களையும் ஒப்பிட்டு நாங்கள் இந்த குறிகளிட போறோம். சிறியது பெரியது ஆகிய 2 குறிகளையும் இந்த 4 பின்னங்களையும் ஒப்பிட்டு இந்த 4 சோடி பின்னங்களையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த குறிகளை சரியான குறிகளை நாங்கள் இட போறோம். முதலாவது பாருங்க 7 3 9 3. இந்த 2 பின்னங்களை பார்த்த உடனே நாங்கள் என்ன செய்ய வேணும்? தொகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்க்க வேணும். இங்க பார்த்தீங்கன்னா 2லையும் தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே உடனே அவற்றின் பகுதி எண்களை அவதானிக்க வேணும். இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. எங்க சிறிய பகுதி எண் இருக்குது? இங்கே இருக்குது சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 7 3. ஆகவே இந்த பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். அதே போல 9 4 15 4 2லையும் என்ன சமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. நாங்கள் பகுதி எண்களை அவதானிப்போம். இங்க 9 இங்க 15. 9 பெரியதா 15 பெரியதா? 15 பெரியது 9 சிறியது. ஆகவே 2லையும் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் எது? 9 4. ஆகவே சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்றதை விட பெரியதாக இருக்கும். அடுத்தது 10 1 3 1. அந்த 2 பின்னங்களையும் தொகுதி எண்ணை அவதானிப்போம். தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. 1 1ஆக இருக்குது. அப்ப அவற்றின் பகுதி எண்களை அவதானிப்போம். இங்க 10 இங்க 3. இவற்றில சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் எது? 3 1. ஆகவே சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இறுதியாக 17 5 7 5. 2 பின்னங்களினுடைய தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. பகுதி எண்களை அவதானிக்கிறோம். இங்க 17 இங்க 7. இவற்றில சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் எது? 7 5. 7 5 17 5 விட பெரியதாக இருக்கும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இந்த 4 கேள்விகளையும் செய்து கொள்ளுவோம். ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்பில 2 பின்னங்கள் என்ற பாட அளவில் 2 விஷயங்கள் பார்த்து நாங்கள் ஒரு பின்னத்திற்கு எவ்வாறு சமவெளி பின்னத்தை காண்றது, அதே போல 2 பின்னங்களை ஒப்பிடுறது, தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற மாதிரியான 2 பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடுறது என்பது தொடர்பாகவும், இந்த ஒரு பின்னத்திற்கு எவ்வாறு சமவெளி பின்னம் காண்பது என்பது தொடர்பாகவும் இன்றைய வகுப்புல நாங்கள் படிச்சு நாங்கள் இதோட நாங்கள்
வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.